DFA to regular expression எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இங்க நம்ம Q0 அப்படிங்கறத வந்து ஃபைனல் ஸ்டேட்டா வச்சுக்கலாம். யூசுவலா வந்து இது எல்லாமே இன்டர்மீடியேட் ஸ்டேட். ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா ஸ்டேட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா எட்ஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு லிங்க் ஸ்டார்டிங் டு ஃபைனல், இங்க ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளால கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம எடுத்துட்ட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டேட்டா இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் ரெண்டும் ஒரே ஸ்டேட்டா இருக்கிறப்போ டிரான்சிஷன்ஸ் பாத்தீங்கன்னா மீதி எல்லா ஸ்டேட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்க வந்து Q1 இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட், இதுதான் ஃபைனல் ஸ்டேட். அப்ப இதை தவிர மீதி எல்லா ஸ்டேட்டும் Q2 Q3 ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம வந்து டிரான்சிஷன் Q1க்கு மட்டும் டு இட் செல்ஃப், அது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லூப்பா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷனா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு இன்டர்மீடியேட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம், Q2 Q3. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல நம்மளுக்கு ஒரு செல்ஃப் லூப் இருக்கு. யூஸ்வலா செல்ஃப் லூப் இருந்தாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நம்ம Q3 ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Q3 இன்டர்மீடியேட் ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணிட்டு இதை எலிமினேட் பண்ண போறோம். ஸோ Q3 எலிமினேட் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து மீதி வந்து Q1 Q2 ரெண்டு ஸ்டேட் தான் இருக்க போகுது. அப்ப Q1ம் Q2 மட்டும் இருக்கும். அப்ப என்னென்ன பாசிபிள் டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட் Q1 இருக்கும், இதுதான் ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். அடுத்து வந்து Q2 இருக்கும். அப்ப இதுல வந்து பாசிபிள் டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா Q1ல இருந்து Q1k ஒரு செல்ஃப் லூப் இருக்கலாம், Q2ல இருந்து Q2k ஒரு செல்ஃப் லூப்ல இருக்கலாம், Q1 to Q2, Q2 to Q1. ஸோ இவ்வளவுதான் பாசிபிள் டிரான்சிஷனே நம்மளுக்கு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிபிள் டிரான்சிஷனுக்கு டைரக்ட் டிரான்சிஷன் எப்படி, Q3 வழியா என்ன டிரான்சிஷன் இருக்கு, இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணி போட்டோம்னாலே போதும். ஸோ Q1 to Q1 4 பாசிபிள் டிரான்சிஷன், Q1ல இருந்து Q1க்கு, Q1ல இருந்து Q3க்கு, அடுத்து Q3ல இருந்து Q1க்கு, அடுத்து Q2, Q1ல இருந்து Q1, Q1ல இருந்து Q2, Q2 to Q2 செல்ஃப் லூப் கண்டிஷன், Q2ல இருந்து Q1க்கு, ரைட்டா? Q1 to 1. ஓகே. ஸோ இதுல டைரக்ட் பாத் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டைரக்ட் பாத்னா டைரக்டா ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு. இப்போ Q1ல இருந்து இது Q1க்கே பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிற செல்ஃப் லூப் கண்டிஷன்ல இருக்கு. அடுத்து Q1ல இருந்து Q2க்கு, Q1ல இருந்து Q2க்கு வித் 1 as a இன்புட் நமக்கு டிரான்சிஷன் இருக்கு. Q2 to itself, Q2ல இருந்து Q2க்கே பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் லூப் இருக்கு, இன்புட் 1. அடுத்து Q2ல இருந்து Q1க்கு, Q2ல இருந்து Q1க்கு பாத்தீங்கன்னா நமக்கு வித் 1 as a இன்புட் நமக்கு டிரான்சிஷன் இருக்கு. ஸோ இதே எல்லாம் டைரக்ட் பாத். இது கூட நம்ம எலிமினேட் பண்ண போறோம் பாத்தீங்களா Q3, அது மூலியமா ஏதாவது டிரான்சிஷன் இருக்கான்னு பார்த்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க ஆடுங்கிறது பாத்தீங்கன்னா யூனியன் ஆபரேஷன். இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இதுவும் ஒரு டிரான்சிஷன், இதுவும் ஒரு பாசிபிள் டிரான்சிஷன். இது வந்து டைரக்ட் பாத்து, இது வந்து வித் Q3 as a இன்டர்மீடியேட் நோட் பாத்து. அப்ப இது ரெண்டையும் நம்ம எப்படி மர்ஜ் பண்ணுவோம், இது எக்ஸ்ன்னு இருந்து இது ஒய்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். பேரலல் எட்ஜுக்கு நம்ம பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் பார்க்க போறோம். இப்போ வித் Q3 as a இன்டர்மீடியேட் நோட் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ Q3 as a இன்டர்மீடியேட் நோட் பார்த்தீங்கன்னா Q1ல இருந்து Q3க்கு போய் Q3ல இருந்து Q1க்கு. ஸோ Q1ல இருந்து Q3க்கு நம்மளுக்கு டிரான்சிஷனே கிடையாது. அப்போ வந்து இதுல நம்மளுக்கு பாத் வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இது வந்து சீக்வென்ஷியல் எட்ஜுங்க. சீக்வென்ஷியல் எட்ஜ்னா இப்படி இருக்கும் டிரான்சிஷன். Q1ல இருந்து Q3க்கு, Q3ல இருந்து Q1க்கு. இப்ப இதுவே பாத் இல்லைன்னா இங்க இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு டைரக்டா டிரான்சிஷன்ஸ் கிடையாது. அப்ப நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அப்ப இது வந்து நல்ல. அடுத்து Q1ல இருந்து Q3க்கு இதுவும் அதே தான். Q1ல இருந்து Q3, Q3 to Q2. ஆனா நம்மளுக்கு Q1ல இருந்து Q3க்கு டிரான்சிஷனே இல்லைங்கிறப்ப இங்க இருந்தாலும் நம்மளுக்கு நல் டிரான்சிஷன் தான். அடுத்து Q2ல இருந்து Q3க்கு, Q2ல இருந்து Q3க்கு வித் 0 as a இன்புட் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருக்கு. மறுபடியும் Q3ல இருந்து Q2க்கு வித் 1 as a இன்புட் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருக்கு. அப்ப வந்து இதோட இன்புட் பாத்தீங்கன்னா 0 1 வந்து நம்ம கன்கார்டினேட் பண்றோம்.
ஏன்னா Q2 ல இருந்து Q3க்கு வந்துட்டு Q3 ல இருந்து Q2க்கு போகுது. அப்ப 0 1 0 1 கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து Q2 ல இருந்து Q3 Q3 ல இருந்து Q1 Q2 ல இருந்து Q3க்கு 0 Q3 ல இருந்து Q1க்கு 0. அப்ப 0 0ங்கிற இன்புட் மூலமா நம்மளுக்கு இன்டைரக்ட் பாத் இருக்கு. ஓகே, சோ இதுதான் அடுத்த ஸ்டெப். நம்ம வந்து Q3 ரிமூவ் பண்றதுனால Q3 இன்டர்மீடியேட் நோடா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்னென்ன டிரான்சிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு டைரக்ட் பாத் பிளஸ் Q3 as a இன்டர்மீடியேட் நோடு இது எழுதிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்து இதை வந்து நம்ம டயக்ராம்ல போட்டுக்கலாம். இப்போ Q1 ல இருந்து Q1 to itselfக்கு நம்மளுக்கு பாத் வந்து இன்புட் 0 மூலமா, அடுத்து Q1 ல இருந்து Q2க்கு இன்புட் 1, Q2 ல இருந்து Q2க்கு செல்ஃப் லூப்க்கு இங்க வந்து 1 பிளஸ் 0 1 0 1 செல்ஃப் லூப். அடுத்து Q2 ல இருந்து Q1க்கு Q2 ல இருந்து Q1க்கு 1 பிளஸ் 0 0. ஸோ இந்த டிரான்சிஷன் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டை எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேட் நம்ம எலிமினேட் பண்ண போறது Q2வும் ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேட் தான். இப்போ Q2வை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம்னா இது ஒரு செல்ஃப் லூப்பா போட்டுக்கிட்டோம்னா Q2 எலிமினேட் ஆயிடும். இப்போ இங்க இன்புட் பாத்தீங்கன்னா 1 0 பிளஸ் 1 பிளஸ் 0 1 the whole star. ஏன்னா இது செல்ஃப் லூப். இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா இங்க இருக்கிற இன்புட் 1 இது கூட இங்க ஒரு செல்ஃப் லூப் கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா 1 பிளஸ் 0 1 the whole star. இந்த செல்ஃப் லூப் ஃபாலோட் பை மறுபடியும் பேக் பார்த்து அது வந்து 1 பிளஸ் 0 0. ஸோ இது வந்து நம்ம ஒரு செல்ஃப் லூப் கண்டிஷன். இந்த இன்புட் பாத்தீங்கன்னா 1 0 பிளஸ் 1 சாரி 1 பிளஸ் 0 1 the whole star 1 பிளஸ் 0 0. இந்த லூப்பை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் லூப்பை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றப்ப ஹோல் ஸ்டார் போட்டுக்கிறோம். ஏன்னா 0 ஆர் மோர் டிரான்சிஷன் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்ச டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா Q1 தான் ஸ்டார்டிங் ஸ்டேட், Q1 தான் ஃபைனல் ஸ்டேட். இங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 0ங்கிற இன்புட்ல ஒரு டிரான்சிஷன் இருக்கு. இன்னொரு செல்ஃப் லூப்ல நம்மளுக்கு டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா 1 1 plus 0 1 the whole star into 1 plus 0 0. இந்த டிரான்சிஷன் இருக்கு. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Q1 தான் ஃபைனல் ஸ்டேட், ஸ்டார்டிங் ஸ்டேட். இப்போ நம்மளுக்கு டிரான்சிஷன் ரெண்டும் இருக்கா? அப்ப இதுலயும் இன்புட்டா 0லயும் நம்மளால இருக்க முடியும், அதே மாதிரி இந்த இன்புட்டாலயும் இருக்க முடியும். அப்ப ஃபைனலா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா 0 பிளஸ், ஏன்னா இது parallel edge, இதுலயும் நம்மளுக்கு டிரான்சிஷன் நடக்கலாம், இல்லைன்னா இதுலயும் நம்மளுக்கு டிரான்சிஷன் நடக்கலாம். அப்போ 0 பிளஸ் இந்த இன்புட் அப்படியே 1 1 பிளஸ் 0 1 the whole star 1 பிளஸ் 0 0. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ எதர் இது இல்லைன்னா இது ரெண்டுமே செல்ஃப் லூப் கண்டிஷன்ல இருக்கு, லூப்பா தான் இருக்கு. அப்போ வந்து ஹோல் ஸ்டார் போட்டோம்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து DFA2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட்ல நம்மளுக்கு இந்த டிரான்சிஷன்ஸ் கொண்டு வரலாம். ஒரு தேவையில்லாத இன்டர்மீடியட் ஸ்டேட் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃபைனல் ஸ்டேட் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளார இருக்கிற டிரான்சிஷனை நம்ம டெரைவ் பண்ணி எழுதணும்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட்ல DFA2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, தேங்க்யூ.